தமிழகத்தின் 2வது மக்களவை தொகுதி வடசென்னை. திருவொற்றியூர், ராதாகிருஷ்ண நகர், பெரம்பூர், கொளத்தூர், ராயபுரம், தனி தொகுதியாக திருவிக நகர், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு கலாநிதி வீராசாமி திமுக வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றார். முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் 5,90,000 வாக்குகள் பெற்றிருந்தார். தேமுதிக வேட்பாளராக அழகாபுரம் மோகன்ராஜ் 1,29,000 வாக்குகள் பெற்றிருந்தார். இந்த தேர்தலில் 2024 பொறுத்தவரை கலாநிதி வீராசாமியை வடசென்னையில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ, பாஜக சார்பில் பால் கனகராஜ், நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அமுதனி போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியினுடைய நிலவரம் கிட்டத்தட்ட சென்னையினுடைய ஒரு முக்கியமான தொகுதி அப்படிங்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திரு ஜே ஸ்ரீராம், வடசென்னை எப்போதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவோட கோட்டையாக தான் இருக்கும். அதாவது எனக்கு தெரிந்த வரைக்கும் 2014, 1991, 1989 இந்த 3 முறை தான் வந்து வேற்று வேட்பாளர் வந்து ஜெயிச்ச தொகுதியாக இருக்குது. இங்கே வந்து எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ பாண்டியன் ஒருத்தர் நிற்பார். அவங்க தான் எப்போதும் ஜெயிக்கிற தொகுதி. இங்கே வந்து ஏப்ரல் 4லேருந்து 10 அதிகமாக பேஸ் இருக்கிற தொகுதி. அவங்க எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு வந்து இருப்பாங்க. அங்கே அந்த இடத்துல வந்து 2 தொகுதி தான் உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தொகுதி. ஒன்று ஆர்கே நகர், இன்னொன்று வந்து ராயபுரம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மதுசூதனும் இவரும் இருந்தார், ஜெயக்குமார், அவங்க 2 பேரும். அதனால் அம்மா ஜெயலலிதாவே அங்கே நின்றுருக்காங்க. ஸோ 2,600 பேர் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு 50%, 59% மேல், 40% ஃபீமேல் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வந்து அதிருப்தி அதிகமாக இருக்குது. ஒரு 75% சொல்லலாம் அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி மோடி அரசாங்கத்தின் மீது ஒரு 70% அதிருப்தி இருக்குது. இதில் என்னென்னா ஸ்டாலின் அரசாங்கத்திடம் இருக்கும் அதிருப்தி மோடி அரசாங்கத்தை விட அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா ஆப்வியஸ்லி ஏன்னா சென்னை வெள்ளம், ஓகே, வெள்ளத்தினால பாதிப்பு ஏற்பட்டது. அந்த எண்ணூரில் கேஸில் ஆயில் லீக்கு, இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் ஓட்டிங்கில் என்ன மாதிரி வருதுங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெருசாக ஓட்டிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் வரமாட்டேங்குது. இதுக்கும் சிட்டிங் எம்பி மேலே அதிருப்தி. சிட்டிங் எம்பி மேலே ஒரு 75% மக்கள் வந்து அதிருப்தி தான் சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் பெரிதாகவும் சொல்லலை. ஸோ இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லீடை எடுத்தாங்க. ஆமாம், அதாவது ஆர்கே நகர் மற்றும் ராயபுரத்தில் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது அங்கே தான். அங்கே ஆரம்பிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி அந்தளவுக்கு தாக்கம் இல்லை. இங்கே வந்து தாக்கம் நல்லா இருந்தது. ஆனால் நாட்கள் அதிகமாக தேர்தலை நெருங்கும் பொழுது அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுது, அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவு ஏற்படுது, திமுக வந்து ஒரு முன்னிலை ஏற்படுது. அதற்கு காரணம் டிஎம்கே ஒர்க்கர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நார்த் சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கே ஒர்க்கர்ஸ் நிறைய இருப்பாங்க. அதாவது அதிமுக இங்கே எதுக்காக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அதனுடைய செயலாளர் வந்து தென் சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து வெள்ளத்தும் போது ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நியூஸ் வந்ததுன்னா அதிமுக வந்து நார்த் சென்னையை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் தான் பார்த்தோம் நம்ம. ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதான்னு கேட்டால் வந்து 37% தான் ஆம்றாங்க. மோடி அரசுனால் வந்து கவர்மெண்ட் ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னு கேட்டால் 34%, 7% தான் ஆமான்றாங்க. யாரை நீங்கள் பிரதம மந்திரியாக எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா 50%க்கு மேலே மோடின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யாரை பிரதம மந்திரியாக விரும்புகிறீங்கன்னு கேட்கும் பொழுது அது 25%க்கு வந்து இருக்குது. ராகுலுக்கு 50% வந்து இருக்குது. யார் பிரதம மந்திரி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 50% வந்து மோடி தான்றாங்க. ஓகே, அதே மாதிரி வட சென்னையில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம். இந்த விஷயத்தை வந்து மக்களிடம் போய் கேட்க சொன்னோம் நாங்கள் சர்வேயர்ஸ்கிட்ட. ஏங்க உங்களுக்கு அதிருப்தி இவ்வளவு இருக்குது, அப்போ நீங்கள் பனிஷ் பண்ண வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது 2026 பார்த்துப்போம். அந்த புரிதல் இருக்கு. சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற புரிதல் மற்ற இடத்துல இருக்கோ இல்லையோ, வட சென்னையில் இது அதிகமாக இருக்குது.
இந்த தேர்தலில் நாங்கள் அதிமுகவுக்கு மாற்றி ஓட்டு போட்டோம்னா மோடி பிரதம மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடுது. ஆனால் மோடி தான் பிரதமராக போறாருன்னு தெரியும். ஆனால் நான் போட விரும்புகிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுத்துடக்கூடாது. நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் மற்ற இடத்துல வட இந்தியாவில் என்ன நடக்குது, வட சென்னையில் என்ன நடக்குதுன்னு டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, அண்ணாமலையோட தாக்கமும் இருக்கு. அண்ணாமலை பேர் நல்லா போய் சேர்ந்துருக்கு, தாமரை சின்னமும் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்த தேர்தல் யார் பிரதம மந்திரி ஆக வேண்டும்ங்கிற கேள்விக்கான தேர்தல் இல்லை. அதில் குறிப்பாக வழக்கறிஞர் பால் கனகராஜ் வேட்பாளராக கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட வட சென்னைக்கு கொஞ்சம் பரிச்சயமான நபர் தானே அவர். ஆமாங்க. ஆனால் வந்து இந்த மோடி எதிர்ப்புங்கிறது ஒரு சில தொகுதிகளெலாம் இருக்குது. அது வட சென்னையும் ஒரு தொகுதி. நீங்கள் வந்து இந்த மீடியா பர்செப்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அருமையாக வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இதை தான் அதிமுகவால் பிரேக் பண்ண முடியல. ஏன்னா உங்கள் வாக்கு யாருக்குன்னு கேட்கும்போது 7% மக்கள் வந்து சீமானுக்குன்றாங்க. ஒரு 13% மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பால் கனகராஜுக்கு போட தயாராக இருக்காங்க. 30% வந்து அதிமுகவுக்கு போட தயாராக இருக்காங்க. ஸோ 30, நீங்கள் 15 கூட 45, 50%, 50% திமுக விழுதே. உங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு என்ன லீடு தான். லீடு மட்டும் இல்லை, 20% லீடே எடுக்கிறாரு அவர். இதுக்கும் அதிருப்தி அதிகம். வட சென்னை ஒரு டெம்ப்ளேட்டுக்கு கிளியராக இருக்குங்க. நாங்கள் 2026 இந்த மாநில அரசாங்கத்துக்கு தக்க பதில் கொடுப்போம், கேள்வியை கேட்போம். அந்த சமயத்தில் நாங்கள் வேறு மாதிரி ஓட்டு போடக்கூட தயாராக இருப்போம். அப்போ யார் வராங்கன்னு பார்ப்போம். இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும். விஜயினுடைய அரசியல் நுழைவுக்கு இங்கே எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஏன்னா அதை வந்து அப்படியே ஆல்டர் பண்ண போகுது. ஸோ அங்கே தான் வந்து வட சென்னை நிற்குது. இதுக்கும் மைனாரிட்டி சிறுபான்மையினோட வாழ்க்கை வந்து அஃபெக்ட் ஆகலைன்னு 49.7% மக்கள் சொல்கிறாங்க. யார்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில். ஆனாலும் இவங்க வாக்கு போடுறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் வட சென்னையுடைய நிலவரம். இங்கே வந்து ஊழல், அது பாருங்கள், ஊழல் குற்றச்சாட்டு பயங்கரமாக இருக்குது. 37% ஊழல் பிரச்சனை இருக்குது, 26% டாஸ்மாக் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மதசார்பு பிரச்சனை வந்து மோடி ஆட்சி மீது அதிருப்தி அம்சமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து 29% மக்கள் கட்சியை பார்த்து தான் வாக்களிக்கிறார்கள். வெறும் 20% மக்களே வளர்ச்சியை நோக்கி வாக்களிக்கிறார்கள். 31% வேட்பாளரை நோக்கி வாக்களிக்கிறாங்க. ஸோ ஆல் இன் ஆல் நார்த் சென்னை நம்ம கால் பண்ணிடலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க போகுது. அதிமுக நல்லா வந்து ஆனால் அந்த மொமெண்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியாமல் என்னமோ நம்ம இன்னும் பார்க்குறாங்க, ஒரு கிராலிங் ஸ்டேஜில் இருக்குது. இல்லை, என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மார்ச் கடைசி வாரம், ஏப்ரல் முதல் வாரம் அதிமுகவோட தலை கொஞ்சம் தூக்கிச்சு. அது ஏப்ரல் 7, 8க்கு அப்புறம் ஏதோ ஒரு சரிவை நோக்கி போகுது. இது வந்து நம்ம நிறைய தொகுதியில் பார்த்துட்ருக்கோம். நான் ஈரோடு பேசும்போதும் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் நாளுக்கு நாள் ஈரோடுல அதிமுகவுடைய வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. ஏன்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. புரியாத புதிர். இதுதான் தொகுதியினுடைய நிலவரம். வட சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக முதலிடத்தில் இருக்குது, அதிமுக 2ஆம் இடம், பாஜக 3ஆம் இடம்னு சொல்லிடலாம்.